அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எதுக்குன்னா, நான் ஏன் இது சிரிக்கிறேன்னா, அது பத்தி தான் நான் பேசவே போறேன். நம்ம மனிதர்களால மட்டும்தான் சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு ஆடோ, மாடோ, ஒரு எரும மாடோ சிரிச்சு பார்த்துருக்கோமா? அது எப்படி சந்தோஷமா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எப்போதும் சீரியஸாவே இருக்கும். அதுல என்ன யூஸ் இருக்கு? எப்போதும் சீரியஸாவே சில பேர் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? உர்ருன்னு. ஏதாச்சும் யூஸ் இருக்கா? அவங்கள பார்த்தா ஒரு ஒரு வைப் கிரியேட் ஆகுமா? எதுவுமே கிரியேட் ஆகாது. சந்தோஷமா இருக்கணும். எப்போதும் ஹேப்பியா இருக்கணும். ம் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கேஷுவலா இருக்க கத்துக்கணும். சந்தோஷமா இருக்கணும். எதெல்லாம் சந்தோஷம் குடுக்குதோ அந்த இடத்துக்கு, அந்த விஷயங்களுக்கு நம்ம தேடி 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 நாம போகணும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வாழ்க்கை வந்து மனிதனுக்கு கிடைச்சிருக்கிற பேர் அபூர்வமான ஒரு விஷயம் என்னன்னா சிரிப்பு. நம்ம எல்லாத்துக்கும் சிரிக்கணும். இந்த பைத்தியம்னு நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டு யாருனாச்சும் டோன்ட் வரி, நீங்க சிரிங்க. கோவமா இருக்கீங்க, டென்ஷனா இருக்கீங்க, ஈன்னு சிரிங்க. ஈன்னு சிரிங்க. இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் தனியா நின்றுட்டு கக்க புக்க கக்க புக்க வேகமா சிரிங்க. அப்படியே லைட்டர் ஆயிடும். த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னவா இருந்தாலும் டேம் திங் எதா இருந்தாலும் யூ டோன்ட் வரி. அப்படியே கிவ் அப்படியே கவலைப்படாதீங்க. கேஷுவலா விடுங்க. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். சந்தோஷமும் சரி, கஷ்டமும் சரி, எந்த போக்குல வந்துச்சோ அந்த போக்குல அது போயிடும். நாம நம்மளுடைய பாதையில அப்படியே அழகா பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். எதை பத்தியும் கேர் பண்ணாதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க. சிரிங்க. ஒரு சிரிச்சு சந்தோஷமான ஒரு மனநிலை எவ்வளோ டென்ஷனான ஒரு நிலையையும் டக்குன்னு மாத்திடும். அது ரொம்ப முக்கியமானது. எப்ப பார்த்தாலும் ஒரு மாரி சீரியஸா இருக்கு, ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியாது. போயிட்டு டிவிய ஆன் பண்ணி ஏதாவது ஒரு காமெடி சீன்ஸ பார்த்துக்கிட்டே இருப்போம். அத 100 தடவ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஆனாலும் அத திரும்பி போய் பார்ப்போம். இந்த மருதமலைன்னு ஒரு படம் இருக்கும். அதுல வந்து இந்த வடிவேலு, அர்ஜுன் இவங்க காமெடி எல்லாம் நான் இதோட ஒரு 100 தடவைக்கு மேல பார்த்துருப்பேன். அது ஏன்னே தெரியாது. ஏதாச்சும் ஒரு டென்ஷனா இருந்தா அத தான் போட்டு பார்ப்பேன். அவ்ளோ காமெடியா இருக்கும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் எதெல்லாம் காமெடியான விஷயம்னு நான் நெனைக்கிறேனோ, நானே நெறைய விஷயம் நெறைய நேரத்துல ரொம்ப அல்பத்தனமா ஒரு எல்லாரும் சிரிக்கக்கூடிய மாரியான விஷயங்கள செஞ்சிருப்பேன். அதெல்லாம் நெனச்சு கூட நான் எப்ப பார்த்தாலும் அத நெனச்சு சிரிச்சுக்குவேன். இப்படிலாம் நம்ம இருந்திருக்கிறோமேன்னு நெனச்சுட்டு சிரிச்சுக்குவேன். நம்மளுடைய மூடு இம்மீடியட்டா லைட்டரா ஆயிடும். அப்படியே ஸ்ட்ரெஸ் இறங்கி போகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிரிப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். எவ்வளோ பெரிய சிச்சுவேஷனையும் சிரிச்சு அப்படியே அந்த மொமெண்ட்டையே லைட்டர் ஆக்கிடலாம். உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. சிந்திச்சு செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.